வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் இந்த பரிசுத்தாவின் கிருபையும் தேர்ந்தெடுத்ததாக நாம் சபையாக இருந்தாலும் இதற்குரிய வேத பாடத்தை வாசிக்கிறோம். முதலாம் வேலை ஆராதனையில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. ஏசாயா அதிகாரம் 40 திருவாக்கியங்கள் 1 தொடங்கி 11 முடிய. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அதில் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவ்வாறு வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரண்டு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு இதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் நாவை அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது.
இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கடவுளை உமக்கே துதி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். செய்திக்காக பேசியிருக்கிறது பல குறிப்பாளரை தகப்பனே, அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மன மகிழ்ச்சி ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த முதலாம் வெள்ளையில கூட தகப்பனே சோதரிக்கிறோம் ஐயா. இந்த திருப்பாதத்தில் அமரபடியான தகப்பனே சோதரிக்கிறோம். பாக்கியத்தை தகப்பனே, சிலாக்கியத்தை தகப்பனே, நீங்கள் கொடுத்து வருகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ அந்த புதிய ஆண்டில கூட இன்னும் ஆண்டவரே சோதரமையா ஒரு வருடத்தை தகப்பனே ஆண்டவரே சோதரது வாச நாட்களில் ஆண்டவரே திருப்பாதத்தில் அமர்ந்து தகப்பனே சோதரிக்கிறோம் ஐயா. உம்மோடு நாங்கள் உருவாடும் தகப்பனே, உங்களுடைய ஆலோசனை நடக்கும், உங்களுடைய திருவையின்படி நடக்கும், தாய்வன்படி நாங்கள் நடக்கும் தகப்பனே. இன்னும் ஒரு விஷயம் கூட கட்டாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனே எங்களை பாதுகாக்க முடியாது நிச்சயனை கொடுத்து ஆண்டவரே. ஆண்டவரே பானசோதனை எனக்கு தாயருக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியாது சொல்லிக்கிறேன். பலவீனமார்களுக்கு பலனை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறேன். சுகவீனமார்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். விசேஷமா இந்த நாள் இந்த வார்த்தை சுமந்ததற்குதான உங்களுடைய தாசனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில முதல் வெளியில ஆண்டவரே அப்பா உம்முடைய மகனை மறைத்து தகப்பனை பேசுகிறாங்க ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்த வேண்டிய வார்த்தைகளான உணர்த்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பேச நாங்கள் கேட்கிறீங்களே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கலாம். புதிய கனமகிமுகம் மாத செலுத்துகிறேன். எங்கள் மீட்பரை ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி செலுத்துகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த முதல் ஆராதனை மனோயோக சபை சார்பு அன்பாக நான் வரவேற்று இந்த நாளின் சத்தியத்தை நம்ம தெரிவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த திருச்சபை போதகருக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் டீக்கன்மார்களுக்கும் சுவாச சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த அரியணை இந்த இடத்தில் இந்த திருச்சபையில் பேசும்படியாக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிழ்வுண்டாகட்டும். நாம் வாசித்த அந்த வேத வசனத்திலே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-11 வரை சகோதரி வாசித்தாங்க. அந்த வசனத்தை இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தேவரே இந்த நாமத்தின் மகிமைக்கென்று நாம் வந்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த 40 நாட்கள் அடுத்த உபவாச நாட்களிலே அதுவரை முதலாம் வெளியிலே கர்த்தராகிய இயேசு கிருபை எப்போதும் ஆண்டவரே எங்களோடும் விசுவாச சகோதர சகோதரிகளோடும் சபையாரோடும் அனைவரோடும் இருப்பதாக இந்த நாளுக்குரிய வார்த்தையை நீ பெற்றுத்தாரும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தராகிய ஒப்பு கொடுத்து செலுத்துகிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இப்பொழுது 40 நாள் உபவாச விளக்கிலே சொல்லுவாங்க. உண்மையாகவே இதை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து தான் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நாம் இயேசு
இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு முன்மாதிரியாக மனிதனாக பூமிக்கு வரும்போது அவர் பாருங்கள், ஒரு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். உண்மையாகவே இந்த 40 நாள் என்பது நமக்கு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதே போல பிசாசுக்கு ஒரு சாபமான ஒரு நாட்களாக இருக்கும். ஏனென்றால் இந்த 40 நாள் நாம் உபவாசம் செய்யும்போது சோதனைக்காரன் நம்மிடத்தில் மாத்திரமே அதிகமாக இருப்பான். இதை மேற்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து கையாண்ட விதம், அவர் வசனத்தை முன்பாக வைத்தார். பிசாசாவின் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி எழுதியிருக்கிறேன் என்று வேத வார்த்தையை தான் நாம் வைத்தான். பிசாசு எப்போதுமே அவன் புதிதாக ஒரு வார்த்தையை கொண்டு வர மாட்டான். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை வைத்து தான் அவன் இடைப்படுவான் நம்மிடத்தில். அதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் பிசாசை ஜெயித்தார். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஏசாயா ஆகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். முதல் வசனம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆறுதலின் ஆண்டவர். ஆறுதலின் ஆண்டவர். உண்மையாகவே ஏசாயா கர்த்தர் இந்த ஏசாயா ஆகமம் 40ஆவது அதிகாரத்தை அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே பாருங்கள், இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் தான் ஒரு விசேஷமான ஒரு இருக்கிறதுலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனமாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வருவதற்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியை இந்த யோவான் ஸ்நானகன் தான். அந்த வசனம் முழுக்க முழுக்க யோவான் ஸ்நானகனை தான் குறிக்கிறது. முதலாம் வருகையிலே பாவத்துக்காக நம்மளை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக பூமிக்கு அவதாரம் எடுக்கும் போது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த பூமிக்கு வருகிறார். இந்த 3ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பாருங்கள், வருகிற கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுதல் எழுந்தென்று வேதத்தில் ஆதாம் தொடங்கி ஏசாயா முன்பு இருக்கிற தீர்க்கதரிசிகள் வரைக்கும் யாரும் இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற அந்த வார்த்தையை முதலாக யோவான் ஸ்நானகத்தில் நம்மளுக்கு வேதம் வாசிச்சிருக்கிறோம், அதனால் நம்மளுக்கு தெரியும். இந்த அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது? யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறது. அந்த யோவான் ஸ்நானகன் மாத்திரம்தான் வரப்போகிற கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை அவர் செய்கிறார். வாசிங்க. பாருங்க, இந்த வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வசனமானது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த வசனத்துக்காகத்தான், இந்த எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் பல்லாயிரம் வருடங்களாக அநேக பரிசுத்தவான்களும் அநேக ஊழியக்காரர்களும் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஏசாயா ஆகமம் 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நபர் எப்போது வருவார் என்றால், இந்த வசனம் எழுதப்பட்டு பல நூறுகள் ஆண்டு கழித்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருகிறார். இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வருவதுடைய நோக்கமே தம் ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கவே வருகிறார். உண்மையாகவே இந்த பூமியிலே ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் ஒருவரே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு விலங்கு கிட்ட நம்ம ஆறுதல் எதிர்பார்க்க முடியாது, ஒரு இயற்கை கிட்ட நம்ம ஆறுதல் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆறுதல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே இடம் எது என்றால் அது மனிதர்கள் மாத்திரம்தான். அதனால்தான் மனிதர்களை ஆறுதல் படுத்த வகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனித சாயலானார். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய சாயலா வருவதற்கு எந்த ஒரு காலத்திலும் நம்முடைய கர்த்தர் தாமே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அது பாவம் செய்வதற்கு முன்பாக வரைக்குமே சகஜமாக அவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்தவர்கள் எப்போது பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் பாவத்தில் அவர் எழுந்து போனார்களோ, தேவனோடு கர்த்தரோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை, அந்த பேசுகிற அந்த காரியத்தை விட்டு விலகி போனார்கள். இப்படி விட்டு விலகி போகும்போது தான் தன்னுடைய மக்கள் தம்முடைய சாயல் படைக்கப்பட்ட மனிதரிடத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசும்போதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறார். திரும்பவும் என்னுடைய பிள்ளைகள் நான் முகமுகமாய் அவரிடத்தில் பேச வேண்டும். நான் தேவனுடைய சாயலை உண்டாக்கின மனிதர்கள், தம்முடைய குமாரர்கள்
தேவன் பேச வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்ற ரொம்ப நாள் அவர் வாஞ்சையோடு ஆசையோடு இருக்கிறார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து கடந்து போன பிறகு, அந்த ஏதேன் தோட்டத்தை வெளியே வந்த பிறகு, அவர் அதன் பிறகு தேவன் பேசுகிற ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் பாருங்கள், எல்லா காலத்திலும் தேவன் தம் ஜனங்களிடத்தில் நேரடியாக பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் விரும்புகிறார். ஆனால் மக்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால தான் தேவன் நோவா காலத்தில் எல்லா மனிதர்கள் இருந்தாலும் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது என்ற வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் இந்த பூமியிலே மனிதனிடத்தில் பேசிக்கொண்டே வருகிறார். அதே போல நோவாவுக்கு பிறகு நம்மளுக்கு யோபு வருகிறார். யோபுக்கு பிறகு ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று தேவனை சாட்சி கொடுக்கிறார். அந்த ஆபிரகாமிடத்தில் மாத்திரம்தான் பேசுகிறார். அநேக ஜனங்கள் இருந்தாலும் அவர் ஆபிரகாமிடத்தில் மாத்திரம்தான் பேசுகிறார். அதே போலதான் ஆபிரகாமிடத்தில் பேசி அன்றைக்கிருந்து ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுப்பதற்கு நம்முடைய கர்த்தர் ஆபிரகாமை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டார். அவர் சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு, அந்த பட்டணத்தை ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்ட நபர் ஆபிரகாம். அதே போலத்தான் ஒவ்வொரு காலத்திலும் அவர் ஜனங்களோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏனால் நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது, தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். மெய்யாகவே யாரும் காண முடியாத தேவன், அவர் சத்தத்தை கேட்க முடியாத தேவன், தம்முடைய ஜனங்கள் தம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை அன்புடைய ஆண்டவராக நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக இருந்தது. அதே போலத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் காலத்திலே தம்முடைய ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருக்கும் போது, அவர்களுடைய 400 வருஷம் கூக்குரலை அவர் கேட்கும் போது நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே வெரி குட். வாசிங்க. போதும் சார். பாருங்க, இந்த தம்முடைய இஸ்ரவேலின் ஜனங்கள் அவர்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப மனசு ஒருங்கிறாரு. 400 வருஷமா தம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆற்றுவதற்காக தான் வருகிறார். எதற்காக வருகிறார்? ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக வருகிறார். ஏனென்றால் ஆறுதல் சொல்லக்கூடிய நபர் அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே ஏற்கனவே எல்லா மனிதர்களும் எகிப்தியரிடத்தில் பார்வோனிடத்தில் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. உனக்கு 10 சவுக்கடினா அவனுக்கு 20 சவுக்கடி. யார்கிட்ட போயிட்டு எனக்கு என்ன இந்த மாதிரி அடிக்கிறாங்க, யார் காப்பாற்றுவான்னு சொல்வதற்கு கூட அங்கே ஆள் இல்லை. ஒருவர் தேற்றுவதற்கு ஆள் இல்லை. ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. இதை தான் நம்முடைய ஆண்டவர் இதில் பார்த்து அப்புறம் சொல்றார். 8ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக பாருங்க. இந்த படுற கஷ்டத்துக்காக ஆறுதலின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, ஆறுதலை கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே, பாருங்க. இங்கே அவர் எதற்காக இறங்குறார் என்றால், தம்முடைய பிள்ளைகள் ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜனங்களாக தான் இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் பாலும் தேனும் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் தம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து தேவனுடைய ஊழியக்காரர்களை அவர்கள் அசட்டை செய்தனால், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவர் அசட்டை செய்ததனால் பாருங்கள், அவர்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அதை வெளியே கொண்டு வருவதற்கு அதற்காகவே தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தவே அவர் இறங்கினார். இறங்கி வந்து டைரக்டாகவே எகிப்தியர்கிட்ட போயிட்டு பார்வோன் கிட்ட போய் ஆண்டவர் பேசியிருக்கலாம். நம்முடைய கர்த்தர் யெகோவா தேவன் போய் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வழிமுறைகளை யாருக்காகவே மாற்றிக்கொள்ளாமல் அவர் என்ன பண்றாரு, மோசஸ் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுத்து, மோசே அப்படி என்று அந்த மோசையை உருவாவதற்கு எகிப்திலிருந்தே ஒரு மோசையை வெளியே வர வைத்து, ஒரு கொலை செய்து வெளியே வர வைத்து, அவனை வனாந்தரத்தை அவன் கற்றுக்கொண்ட பாடத்தை எல்லாவற்றையும் அவன் மறக்க வைத்து விட்டு, பாருங்கள், எந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தானோ அதே எகிப்து ஜனத்துக்கு ஆறுதல் படுத்தும்படியாக
கர்த்தரே அவரே இறங்கி வராமல் ஒரு மனிதனை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். உண்மையாகவே பாருங்கள், இந்த மனிதனாகிய மோசை எடுத்து பயன்படுத்துவதற்கு, அந்த மோசைக்கு நம்மிடத்தில் பேசுகிறது, நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறது கர்த்தர் தான் உறுதிப்படுத்துவதற்கு முட்செடியிலே மோசையிடத்தில் தேவன் எப்படி பேசினார்? மோசே மோசே என்று அந்த அக்கினி ஜுவாலையின் மூலமாய் பேசினார். ஒரு மனிதனை தேவன் எடுத்து பயன்படுத்துவதற்கு, அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு அடையாளம், அந்த மோசேக்கு இது பேசுகிறது தேவன் தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக அவர் பேசினார். பேசி என் ஜனங்கள் படுகிற துயரத்தை நான் பார்த்தேன், நான் இறங்கி வந்து இதை காரியங்களை செய்ய முடியாது, நீ அந்த ஸ்தானத்தில் நின்று ஜனங்களை அனைவருக்காகவும் என்னுடைய எல்லா ஜனங்களையும் மீட்டு கொண்டு வருவதற்கு நான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க சிஸ்டர். 9. ஏன் நம்முடைய கர்த்தருக்கு டைரக்டா இந்த காரியத்தை செய்ய முடியாதா? அவர் நினைச்சா டைரக்டா தம்முடைய பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்க முடியுமே. ஏன் அவர் ஒரு மோசையை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார்? ஏனென்றால் நாம் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் தாமே தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இதுதான் தேவனுடைய ஃபண்டமெண்டலா இருக்குது, இது அவரோட வழியா இருக்கிறது. அதனால்தான் மோசே இடத்தில் அவர் பேசி இந்த காரியத்தை நீ தான் செய்ய வேண்டும், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் சொன்னார். மோசே இடத்துல சொன்னது என்ன? உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ என்னோடு கூட இருப்பதற்கு என்ன அடையாளம்? இரண்டு அடையாளங்களை அவர் கொடுக்கிறார், உங்களுக்கு தெரியும். இந்த அடையாளங்களை வைத்து தான் நீ எகிப்துக்கு போக வேண்டும், அங்கே இந்த அடையாளங்கள் நீ காண்பிக்க வேண்டும் என்று மோசே இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு மோசே போய் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து பாருங்கள், 400 வருஷமாம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய பிரேயர்லாம் எப்படி இருந்ததுன்னா, தேவன் வருவார், எங்களை காப்பாற்றுவார், திரும்பவும் எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானதேசத்தை கொடுப்பார். அவர்கள் எதிர்பார்த்தது தேவனை, கர்த்தரை. ஆனால் வந்தது யாரு? மோசே. இதுதான் தேவனுடைய வழியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவரும் காணக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டிராத தேவன், ஒருவரும் சத்தத்தை எந்த மனிதர்களும் கேட்காத தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் பேசும்படியாக அவர் இறங்கி வராமல் மனிதர்களிடத்தில் பேசுவதற்கு மனித சாயலை போல ஒரு மோசையை அவர் தெரிந்து கொண்டாலும் ஆனாலும் தேவனுடைய அங்கலாய்ப்பு, என் ஜனங்களிடத்தில் நான் உரையாட வேண்டும், நான் பேச வேண்டும் என்ற வாஞ்சை தேவனுக்கு இருக்கிறது. அதனால் தான் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்திலே அவர் மோசே இடத்தில் பேசும்போது அந்த ஜனங்களும் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். எடுத்து வாசிக்கலாம். ஒன்றாம் வசனம் 21 வாசி மிஸ்டர். பாருங்க, தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகள். இப்போ தேவன் பேசுறாரு, அந்த ஜனங்க கிட்ட பேசுறாரு, மோசே கிட்ட பேசுறாரு. 2 பேரா இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ தேவன் பேசுறாரு, மோசைக்கு என்ன கேட்குது, ஜனங்களுக்கு என்ன கேட்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ மோசைக்கு 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வசனங்களா கேட்குது, வார்த்தைகளா கேட்குது. ஆனால் 18ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்கள், இதே வார்த்தையை தான் இந்த 17 வசனத்தை மோசே கிட்ட பேசுறாரு. மோசைக்கு அது ஒரு கட்டளையா கேட்குது. ஆனா இதே ஜனங்களுக்கு எப்படி கேட்குது? அது பாருங்க, அவ்வளவு ஒரு மலை புகழ்கிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் என்று 19ஆம் வசனம் வாசிச்சு. மோசையை நோக்கி, மோசே, மனிதனாகிய மோசே, நீர் எங்களோட பேசும், நாம் கேட்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனிதன் பேசினாதான் ஆறுதல். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு மிருக ஜீவனை, ஒரு நாயோ பூனையோ மற்ற மிருக ஜீவனையோ ஆறுதல் படுத்தும் நினைக்கிறாங்க. இல்ல, நம்ம சொன்ன சிட்னா சிட்டும், வா கம்னா கம்னு சொல்லு. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அந்த மிருக ஜீவனால. அப்போ ஆறுதல் படுத்தக்கூடிய நபர் எப்போதுமே ஆண்டவர் ஒரு மனிதனை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா மனிதன் சொன்னதான் புரியும். ஒரு மனிதனுக்கு மிருக ஜீவனோ ஒரு இயற்கை மூலமா பேசினா புரியாது. அதனால தான் இறைவனே மனித சாயலானார். அம்பாசிங்க சிஸ்டர். பாருங்க, ஜனங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க. தேவன் எங்ககிட்ட பேச வேண்டாம், மோசே நீ வாங்கி நீ தேவன் கிட்ட நீ பேசு, நாங்க பேசினா நாங்க செத்து போயிடுவோன்றாங்க. வாசிங்க அந்த லைனை மட்டும்.
பாருங்க, ஒரு மனிதன்கிட்ட, ஒரு தாய் தப்பன் கிட்ட போயிட்டு தம்முடைய பிள்ளைகள், டாடி சின்ன வயசுல டாடி டாடி எதனா கேள்வி கேட்டுனா இருக்கும். 4 வயசு வரைக்கும் குழந்தைகள் 400 கேள்வி கேட்குமா, கேட்டுட்டே இருக்கும். தகப்பன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே 18-20 வயசு வந்து வாலிப பையன் தகப்பன் பேசும்போது, டாடி சும்மா எனக்கு இதெல்லாம் தெரியும், ப்ளீஸ் டோன்ட், எனக்கு தெரியும், கம்மியாமா அமைதியாக சொல்லுமா அவரை அப்படின்னு தகப்பன் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனால் தம்முடைய பிள்ளைகள் அதே வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவராகிய யெகோவா தேவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். சொல்றாங்க, மோசே நீ பேசும், தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம். அந்த சாபத்தை அவர்களே வாங்கிக் கொள்கிறார்கள். தேவன் பேசணும் தான் வாஞ்சியோடு வராரு. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுடன் பேசுவார். எப்படி? அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளுடன் பேசுவார். உண்மையாகவே அந்த இணைப்பை ஜனங்களே துண்டித்து போட்டார்கள். மோசே நீ பேசும், ஜனங்கள் பேச வேண்டாம். இப்போது மோசேயிடத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம். இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருந்து நான் மோசையோடு இருக்கிறேன், மோசை சத்தத்துக்கு செவி கொடுங்கள், அந்த மோசை பேசுவது மோசை அல்ல, அது நான் தான் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால தான் பார்வோன் கிட்ட போயிட்டு எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும்போது அது சொல்லியது மோசை அல்ல, அது தேவனே. கர்த்தர் தான் ஒரு மனிதன் மூலமாக இருந்து பேசுகிறார். இப்படி பல படிப்படியாக ஒரு ஊழியக்காரர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை எடுத்தே ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பாவம் பெருகும் போது மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளை, அது பாவம் மூடியதை தவிர பாவத்தை நிவர்த்தி ஆகவில்லை. ஆடு மாடு பாவம் மூடியதை தவிர பாவம் எடுத்து போடவில்லை. ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். மோசையுடைய பாவ நிவர்த்தி நம்மளை சுத்திகரிக்காது, வெறுமனே நம்மளை மூடுகிறதா இருக்கிறது. இதை பார்த்த ஆண்டவர் இதை ஒரு 800 வருஷம் கழிச்சு ஏசையா மூலமா, கிட்டத்தட்ட ஒரு 600 வருடம் கழித்து ஏசையா மூலமாக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பிராமிஸ் பண்ணிட்டே வர்றாரு. மோசே இடத்தில் சொல்லும்போது உபாகமம் 18:15 சொல்லும்போது என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ளே எழுப்புவார். அந்த மேசியாவை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அடையாளம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் ஏசையா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அவருடைய பிறப்பு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். எந்த அதிகாரத்தில் இருக்குது? ஏசாயாவில் இருக்குது. அதே போலதான் ஏசாயாவில் தான், ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் தான் அவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை நிவர்த்தி செய்யவே வருகிறார். இப்படி இயேசு கிறிஸ்துடைய வருகையை முழுவதுமாக விலக்கி கொடுக்கிற ஒரே புஸ்தகம் எதுவென்றால் அது ஏசாயா எழுதின அந்த புஸ்தகம் மாத்திரம்தான். அந்த புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்திலே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வரப்போகிற மேசியாவுக்கு முன்ன அடையாளமாக ஒரு யோவான் ஸ்நானகன் என்கிற ஒருவர் வர வேண்டும். இந்த வேதத்தில் யோவான் ஸ்நானகன் பெயர் இல்லை, ஆனால் என்ன இருக்குது என்றால் அந்த யோவான் ஸ்நானகன், அந்த தூதன் வரும்போது இதோ அவன் யார் என்றால் உடன்படிக்கை தூதனானவர் வருவதற்கு இவன் என்ன கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நபர் வர வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்த நபரை அநேக யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டே வந்தார்கள். இந்த வரப்போகிற மேசியாவை யார் அடையாளம் காட்டுவா, யார் அடையாளம் காட்டுவா, இந்த சொல்லப்பட்ட இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்குரிய நபர் யார் என்று 800 வருடங்களாக போச்சு. யாருமே இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டு யாருமே வரவில்லை. முதல் முறையாக ஒரு எலிசபெத்துக்கும் ஒரு சகரியாவுக்கும் பிறந்த ஒரு யோவான் என்கிற ஒரு யோவான் ஸ்நானகன் வந்து அவன் சொல்லுகிறான். மார்க்கு வாசிங்க சிஸ்டர், எடுத்து வாசிங்க. எந்த வசனம் சொல்லிடுங்க? மத்தேயு 3. வெரி குட். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, இவன் தான் அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நபர் என்று வேத வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றால் வேத வசனத்தோடு தான் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு அது யூத வழியா வருவதனாலே யூதர்கள் வணங்குகிற தெய்வம் அது தீர்க்கதரிசியின் தேவனாக இருக்கிறது. நாம் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த செய்தியானது பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஐயா மார்ட்டின் லூதர் ஐயா இருக்கட்டும், அநேக பரிசுத்தவான்கள் மிஷனரிமார்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே இந்த கிறிஸ்துவத்தை எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும்.
இந்த இந்திய பட்டணத்திலே கிறிஸ்துவத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற மிஷனரிமார்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த பிறகு 2000 வருடம் ஏறத்தாழ பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000 வருஷம் ஆச்சு. இந்த 2000 வருஷத்திலே அநேக பரிசுத்தம் வந்தாலும் நமக்கு ஒரு மார்ட்டின் லூத்தர் அது நீதிமானாக்கப்படுதல் ஒரு செய்தி அவர் ரோமன் கத்தோலிக் அதுல இருந்து வேறுபடுத்தி நம்மளை கொண்டு வந்து நம்மளை ஒரு சரியான ஒரு ஸ்தானத்தில் நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு ஸ்தானத்தில் நம்முடைய மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேத வசனத்தின் மூலமா அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனார். அதே போலதான் 2000 வருஷமாகவே இந்த தீர்க்கதரிசிகள் தேவன் என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். இந்த கிறிஸ்தவர்களாகிய நாம் தீர்க்கதரிசியின் தேவன் தான். ஏன்னா ஆபிரகாமிடத்தில் சொல்லும் போது நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோபின் தேவனும் உன் முற்பிதாக்களின் தேவனுமாகிய நான் சொல்லுகிறார். இதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அந்த வசனம் மட்டும் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பாருங்கள், தீர்க்கதரிசியின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் எப்போதுமே தீர்க்கதரிசிகள் மூலமாய் தான் திருவுளம் பற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் பிறப்பிலே நாம் யூதர்கள் அல்ல, நாம் ஒரு ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். நாம் பாதியிலே தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்படியானால் இந்த பரிசுத்த இந்த வேதாகமானது ஒரு தீர்க்கதரிசியின் கரங்களினால் எழுதப்பட்ட ஒரு வேதாகமாக தான் இருக்கிறது. நீங்க ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட வேத வாக்கியங்களாக தான் இருக்கிறோம். நாம் இதே தான் 1 பேதுரு கடைசி அதிகாரம் வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசன புத்தகமானது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்களால் எழுதப்பட்ட வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியத்தை தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதினார். தீர்க்கதரிசிகள் தான் இதுக்கு வியாக்கரணம் கொடுக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் தான் இந்த வேத வசனங்களை போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேதத்தை அநேகர் எடுத்து வாசிக்கிறார்கள், அநேகர் போதிக்கிறார்கள். ஆனால் இது உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசன வசனத்தை போதிக்கிற ஒரு யூதர்கள் எந்த வசனத்தையும் வியாக்கரணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து இதுக்கு உங்களுக்கு வியாக்கரணம் கொடுக்கணும். அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மனிதன் பிறப்பதற்கு எந்த தீர்க்கதரிசியுமே சொல்லாத காரியத்தை ஏசாயா முதலாவது அந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற நபர் நான் தான் என்று இந்த பூமிக்கு வந்து அவர் சொல்லும் போது அநேகர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த யோவான் சானுடைய உடை, அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், அவனுடைய முடி. ஏனென்றால் யோவான் சான் எங்கிருந்து வந்தான்? காட்டுல இருந்து வந்தான். 9 வயசுல காட்டுக்கு போயிட்டு 30 வயசுல காட்டுல இருந்து வெளியே வரும்போது எப்படி இருந்தான்? ஒட்டக தோலை போட்டுக்கொண்டு அவன் வரும்போது அவருடைய பேச்சு யாரும் கேட்கல. பெரிய பெரிய சபைகள் இருந்தாலும் என்னோட சபையில தான் இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பார், கன்னி வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே யோவான் சாணன் வந்து நான் தான் அந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய நபர் நான் தான் என்று சொல்லும் போது ஜனங்களால் அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கும் அன்றைக்கும் ஒரே ஆவியுடைய நபர்கள் தான் எப்போதுமே இருக்கிறார்கள். அவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் தான் பேசுகிற நபர் என்று ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அது முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு எதற்காக வந்தார் என்றால் ரட்சிப்புக்காக வந்தார். ஜனங்களுடைய பாவத்துக்கு ரட்சிப்புக்காக வந்தார். இந்த ரட்சிப்பதற்கு அவருக்கு முன்னோடியாக அனுப்பின நபர் தான் இந்த ஏசாயால் சொல்லப்பட்ட 40ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட நபர் யோவான் சாணன். அந்த நபரை வைத்து தான் 1ஆம் வசனத்தை 40:1 என் ஜனங்கள் ஆற்றுங்கள். யாரோ ஒருத்தருக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த வசனம் ஏசாயா மூலமாக யாரோ ஒருத்தருக்கு என் ஜனத்துக்கு இதை சொல்லு, என் ஜனத்துக்கு இதை சொல்லு என்று சொல்லுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜனத்துக்கு சொல்லக்கூடிய நபர் யார் என்றால் அது யோவான் சாணன் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி கொண்டு தான் என் ஜனங்களை ஆறுதல் படுத்து, என் ஜனங்களை போய் தேற்று. அன்றைக்கு ஒரு மோசே, அதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன். முதலாம் வருகைக்கு முன்னோடியா யோவான் ஸ்நானகன் வந்து இந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளை என்று சொல்லும் போது அநேக ஜனங்கள் இவரிடத்தில் ஒரு மகத்தான செய்தி இருக்கிறது. இதுவரைக்கும் 400 வருஷமா மேசியாவை குறித்து யாரும் பேசவில்லை. முதல் முறையாக மேசியாவை குறித்து பேசுகிற யோவான் ஸ்நானகன் அநேக ஜனங்கள் அவரிடத்தில் போனார்கள். அவன் போகும்போது அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றான், எதுக்காக வரீங்க விரியன் பாம்பு குட்டிகளே? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவா? எதுக்காக எங்க இடத்துல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையாகவே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் சரியான அடையாளத்தை கண்டு கொண்டார்கள். மேசியாவை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்க்கதரிசிகள் தான் போக வேண்டும். ஏனென்றால் எப்போதுமே தீர்க்கதரிசி தான் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. உண்மையாகவே
அப்படிப்பட்ட யூதர்கள் வழி வழியா தீர்க்கதரிசிகளை பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கும் போதே கிறிஸ்து தான். ஆனால் ஜனங்களிடத்தில் தன்னை அவர் யாருன்னு அடையாளம் காட்டும் போது மத்தேயு 16 வசனத்திலே அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் அவர் வாயால் அவர் சொல்லல. நான் தான் கடவுள் என்று அவர் வாயால சொல்லல. அவர் மனிதனா பூமிக்கு வந்திருக்கிறதுனால தன்னை எப்படி பிரகடனப்படுத்துகிறார் என்றால் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16:16. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அந்த வசனம் வாசிச்சிட்டு நீங்கள் என்னை ஜனங்கிட்ட கேட்கிறார். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் தான், கிறிஸ்து தான். ஆனா மனிதனா பூமிக்கு வந்த பிறகு கேட்கிறாரு, என்ன யாருப்பா சொல்றீங்க நீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த லைன் படிச்சீங்களா? மனுஷகுமாரனாக என்னை பாருங்கள், மனுஷகுமாரனாகி என்னை அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் நான் வந்து பிதாவின் குமாரன் என்று அப்போது சொல்லவில்லை. அவர் என்னை தன்னை எப்படி அடையாளம் கண்டுக் கொள்கிறார்? மனுஷகுமாரன் என்றால் நாம் எரேமியாவில் நாம் எசேக்கியேல் வாசிக்கும் போது மனுபுத்திரனே அப்படி என்று ஏசாயா தீர்க்கதரிசிகளில் மனுபுத்திரனே மனுஷகுமாரன் என்று தீர்க்கதரிசிக்கு ஒரு பட்டம் இருக்கிறது. அந்த பட்ட பெயரை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது தன்னை மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்துகிறார், ஒரு தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்துகிறார். அதனால தான் சமாரிய ஸ்திரீ சொல்லும் போது உன்னை நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் சொல்றாரு. அந்த பாடையில தொட்ட ஒரு நபர் அந்த பாடையில் தொட்ட நபர் இருக்கும்போது, ஓ உங்கள் சகோதரருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து விட்டாரா அப்படி என்று கேட்கிறார்கள். பாருங்கள், தேவன் எப்போதுமே மனிதர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரே வழி எதுவென்றால் அது தீர்க்கதரிசியாக தான் இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவே தீர்க்கதரிசியாக அவர் பூமிக்கு வந்து அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் வாழ்ந்தார். அதே இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு கல்லறைக்கு போகும்போது அவர் அழுதார். ஏனென்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனிதன், அதற்காக அழுதார். அதே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேவனாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனாய் இருப்பதனாலே சொல்றார், லாசருவே சொல்லும் போது சடலம் வெளியே வருது, உயிரோடு வெளியே வருது. புதைக்கும் போது சடலம் வெளியே வரும்போது ஜீவனோடு வருகிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், நானே உயிர்த்ததும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தான் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். அவர் ஜனங்களை ஆற்றும் போது மரியாள், லாசருடைய சகோதரிகள் மரியாள் அழுது கொண்டிருக்கும் போது யூதர்கள் வந்து ஆறுதல் படுத்தினாங்க. ஆனால் அந்த ஆறுதல் மரியாளுக்கு அது ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் போய் ஆறுதல் பண்றாங்க, மரியாதையே கவலைப்படாத, நீ வா, நம்ம ஊழியக்கார் நம்மளை சேர்த்துப்பாரு, நீ ஏன் இயேசு சபைக்கு போற, எங்க சபைக்கு வா, நம்ம திரும்பவும் நம்ம பழைய சபைக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவருடைய அங்கலாய்ப்பு, இல்லை நான் இயேசுவிடத்தில் நான் வந்து விட்டேன், இனிமேல் நான் உங்களுடைய சபைக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லும் போது அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது ஓடி போறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க இருந்தீங்கன்னா என் சகோதரர் மரித்திருக்க மாட்டேனே. உண்மையாகவே அதை சொல்லும் போது அவர் ஒரு மனிதனாக இருந்தால் லாசரு கல்லறைக்கு வந்து லாசருவே வெளியே வாழ் சொல்வதற்கு முன்பாக அழுகிறார். ஏனென்றால் ஆறுதல் படுத்தக்கூடிய நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பாருங்கள், ஏனென்றால் ஒரு மனிதனாக அவர் இருந்தாலே, ஒரு கிறிஸ்து அவருக்குள்ள இருந்ததுனால தான், இயேசு கிறிஸ்துவாக பரிசுத்தாவியான அவருக்குள்ள இருந்ததுனால தான் ஆறுதல் படுத்தக்கூடிய நபராக இருந்தார். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லும் போது, நான் போய் வேறொரு தேற்றவாளி உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை சத்தியத்துக்குள் நடத்துவார். உங்களை தேற்றி அரவணைக்கிற நபர் அவர்தான். தேற்றவாளர் என்ன? ஆறுதல் படுத்தக்கூடியவர். அந்த ஆறுதல் படுத்தக்கூடியவர் தான். நான் போயிட்டாலும் 3 வருஷம் அவர் இருக்கும்போது அவரை அடக்கம் பண்ணிட்டு வரும்போது ஒரு சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நாங்க நம்பி இருந்தோமே, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற ரட்சிப்பார் நம்பி இருந்தோமே, இவர் போயிட்டாரே. அந்த வார்த்தை சொல்லும் போது, நான் போல, இதோ உலகம் முடிவதும் சகல நாட்டில் நான் உங்களோட கூட தான்ப்பா இருக்கிறேன். என்னை நீ பார்க்கணும்னா நான் திரும்பவும் பரிசுத்தாவியானாக வரும்போது, அங்க பாருங்க, தேவன் நம்முடைய ஆண்டவர் 3 வருஷம் ஊழியம் பண்ணும்போது எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதல் தேவனாய் இருந்தார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் முடவனையும் குருடனையும் செவிடனையும் வியாதியஸ்தரையும் பெரும்பாடுள்ள சிறியும் மரித்தவர்களையும் எழுப்பி எல்லா மனிதர்களையும் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதை கிரியையிலே காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன், சாவு வீட்டுக்கு போனா நான் இருக்கிறேன்னு வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவன் தான் சாவு வீட்டுக்கு போனா இயேசு கிறிஸ்து எந்த அடக்காராதனையும் பண்ணவே கிடையாது.
இயேசு கிறிஸ்து எந்த அடக்காராதனையும் பண்ணவே கிடையாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி மரணமே கிடையாது. அவர் போய் நின்னாலே போதும், போய் ஜஸ்ட் இது தொட்டாலே போதும், பாடையை தொட்டாலே சுகமாயிடுச்சு, வானா வெளியே வந்துருவாங்க. லாசர் வீட்டுக்கு, எவரி வீட்டுக்கு மகளுக்கு போனா அங்கேயும் அவர் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுக்கு 33 வருஷம் 3 வருஷம் ஊழியத்தில் அவர் யாருக்கும் அடக்காராதனையே பண்ணது கிடையாது. அதனால தான் அதே இயேசுமானவர் பரிசுத்தாவியா நம்மத்தில் வந்து போது கூட நமக்கு உண்மையாக அடக்காராதனையா இல்லவே இல்லை. அதனால தான் சொல்றோம் கர்த்தருக்குள் நித்திரையா இருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்? தூங்கி இருக்கிறாங்க சொல்றோம். தூங்குறவங்க எப்பலாம் எழுப்பக்கூடாதா? தூங்குறவங்க எப்பலாம் எழுப்பக்கூடாதா? அந்த தூக்கத்துக்கு எழுப்பக்கூடியவர் 2ஆம் வருகையிலே நமக்கு வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்குள் நித்திரையா இருக்கிறவர்களை அதே அவர் தான் வந்து நம்மளை எழுப்புகிற ஒரு நபராக இருக்கிறார். பாருங்கள், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி சென்று பரிசுத்த ஆவியாக அவர் திரும்பவும் தன் மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி அவர் திரும்பவும் ஒரு செலக்ட் பண்றார். அந்த தீர்க்கதரிசி யார் என்றால் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே தமஸ்கு போற வழியிலே நான் முடிச்சிடறேன். டைம் சொல்லுங்கன்னா 9ஆம் அதிகாரம் வாசிங்க. பாருங்கள், இந்த சவுல் என்பவன் அவன் ஒரு மற்ற தெய்வங்களை வணங்குற ஒரு நபர் இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா யெகோவா தேவனை வணங்குறவன் தான். அந்த யெகோவா தேவன் வணங்குறவன் சரியான தேவன் யார் என்றதும் பவுலுக்கு தெரியவில்லை. சவுலா இருக்கும்போது இறைவன் தேவன் நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார், எந்த சபையில் இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரியவில்லை. அவர் உண்மையாகவே தம்முடைய முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் தேவன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே அநேக ஜனங்கள் இருந்தாலும் ஏன் இந்த கிறிஸ்துவ செய்தியை மாற்றம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். அவர் உலக தோற்றம் உங்களை தான் அவர் முன்குறித்திருக்கிறார். அதனால தான் இந்த மணி நேரத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்கள். அநேக பேர் அநேக இடங்களுக்கு போறாங்க, மோட்சம் கிடைக்கணும், அங்க கிடைக்கணும், இது கிடைக்கணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகம் தர சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே என்ற ஒரு நிச்சயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லை. அவர் சவுலா இருக்கும்போது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுலுக்கு தேவன் இப்போ அவரிடத்தில் பேச வரார். வாசிங்க சிஸ்டர். யார கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற ஒரு நபராக இருந்தான் சவுல். பவுலா மாறுவதற்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை கொலை செய்ய பார்த்தான். அவன் ஸ்தேவானை கல்லெறிவதற்கு ஆர்டர் கொடுத்தது இந்த சவுல் தான். கிறிஸ்தவர்களையே தொல்லப்படுத்தின சவுல். நிறைய பேர் பாருங்களேன், நம்ம குடும்பத்திலேயே நீங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டியா, நீ எப்படி இருந்த அப்படி இருந்தேன்னு யார் அதிகமாக நம்ம விமர்சனம் பண்ணுவாங்களோ அவங்க தான் இன்னும் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உண்மைங்களா? நம்மளை யார் ரொம்ப கடினமாக பேசுகிறாங்களோ, யார் நம்மளை ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்களோ, உடனே அவங்க அடுத்த நாள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறியா சிஸ்டர், பிரதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களான்னு உடனே அவங்க ஆண்டவர் ஏற்றுப்பாங்க. காரணம் ஏன்னா அது நமக்கு உதாரணம் பவுல் இருக்கிறார். அந்த அப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த அந்த சவுல், அவர் ஒரு நாள் தேவன் ஒரு நாள் அவரை தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார். வாசிங்க சிஸ்டர். பாருங்கள், சவுலுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் பழைய ஏற்பாட்டின் கமாலியன் பாதத்தில் கற்றுத்தந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சீஷன். ஒரு பழைய ஏற்பாடில் ஒரு புல் ஸ்டாப் கூட, ஒரு கம்மா கூட எங்கே வரும்? பழைய ஏற்பாடு முழுவதும் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச சவுலுக்கு இந்த அக்னி ஸ்தம்பத்தில் பேசினா அது யாருன்னு தெளிவாக தெரியும். ஏன்னா இவன் மோசையை ஃபாலோ பண்ணுறவன். யாரு? சவுல் மோசையை ஃபாலோ பண்றவன், ஆபிரகாமை ஃபாலோ பண்ணுகிறவன். அவங்க மோசையின் தீர்க்கதரிசி தேவனை ஃபாலோ பண்ற ஒரு சவுல் முதலாக அக்னி ஸ்தம்பத்திலே ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தம் சொல்லுது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற? சவுல் யாரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான்? கிறிஸ்துவை துன்பப்படுத்தினான். அது கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துவையே துன்பப்படுத்தினான். கிறிஸ்துவை துன்பப்படுத்தும் போது அங்கே கர்த்தருடைய அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அங்க பேசி அவருடைய பெயர் என்ன என்று சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே. அக்னி ஸ்தம்பத்தில் பேசினா அது நிச்சயம் ஆண்டவரை தான் இருக்கணும். ஏன்னா மோசேக்கு பேசுனது ஆண்டவர் தான், ஆபிரகாமிடத்தில் பேசுனது ஆண்டவர் தான், எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் சாமுவேல் கிட்ட பேசுனது ஆண்டவர் தான், தானியேல் கிட்ட பேசுனது ஆண்டவர் தான், எல்லா தீர்க்கதரிசிகிட்ட பேசுனது ஆண்டவர் தான். சத்தம் இருந்தா அது ஆண்டவராக தான் இருக்கணும்னு ஒரு அக்னி ஸ்தம்பம் திறந்து ஒரு சத்தம் வருது, ஆண்டவரே நீ யார் என்றான். வாசிங்க. அதற்கு கர்த்தர் பாருங்கள், இந்த இயேசுன்ற வார்த்தை இவன் பிரயாணத்துக்கு வருவதற்கு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்களை, இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கல, வெட்டி போடணும், அவங்கள சாவடிக்கணும், இந்த மோட்டிவேஷன்லேயே அவன் குதிரையில வந்துட்டு இருக்கான். தன்னுடைய படை வீரர்களை கூட்டிக்கிட்டு அவனோட வர நோக்கம் என்ன?
கிறிஸ்துவங்களை துன்புறுத்தணும், அடிச்சு சாகடிக்கணும், இந்த எண்ணத்திலே வரோம். இயேசு கிறிஸ்துவ பேரை சொன்னாலும் அடிக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தை முதல்ல அக்னி ஸ்தம்பத்திலிருந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்லும்போது அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஓ, யெகோவா தேவனே, நீ தான் இயேசுவா, உன் பேர் தான் இயேசுவா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அந்த நாமம் அதிசயமானதுதான். ஏசாயா சொன்னார், அது ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. யாரும் அந்த நாமத்தை உச்சரிக்காத முதல் முறையாக அக்னி ஸ்தம்பத்தில் கூட மோசேக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். யாருக்கிட்டே அவரோட நாமத்தை சொல்லவே இல்லை. ஆனால் முதல் முறையாக அவர் பாருங்கள், பரிசுத்தாவியாக அதே தேற்றவாளனுக்கு அவர் எந்த பெயரை எடுத்துக்கொண்டு வருகிறார்? மோசே பவுல் எடுத்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நம்முடைய தூய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாருடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இயேசு பரமேறி சென்ற பிறகு அவர் திரும்பவும் அப்போஸ்தலர் நடபடிகளில் 1 அதிகாரத்தில் எப்படி 2 அதிகாரத்தில் எப்படி வரார்? அக்னிமயமான நாவுகள் மூலமாக ஒவ்வொரு மேலும் பிரிந்திருக்கிற பரிசுத்த ஆவியை தான் ஒவ்வொரு மேலும் இடைப்படார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியுடைய பெயர் இயேசு என்று வேதம் தானே சொல்லுகிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்லும்போது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா? நீ ஏன் கிறிஸ்துவனை துன்பப்படுத்துற? நான் தான்ப்பா அந்த யெகோவா தேவன். அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து கூட உனக்கு தெரிய வேண்டாமா? உண்மையாகவே மோசே அந்த பவுல் எதை பார்த்து அவன் தேவன் என்று கண்டுபிடித்தான் என்றால் அந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து தான் கண்டுபிடித்தான். ஏனால் அக்னி ஸ்தம்பம் இருக்கிற இடத்தில் தான் தேவன் இருப்பார். அப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் மத்தியிலே இந்த பவுல் அதன் பிறகு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய 1 சபை தூதனாக தேவன் எபேசு சபைக்கு தூதனாக பவுலை நியமித்தார். அதன் பிறகு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 6-7 சபை காலங்கள் வருகிறது. 2000 இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கிபி 90களிலே பவுல் இந்த எபேசு சபைக்கு தூதனாக வருகிறார். அதன் பிறகு 5ஆம் சபை தூதன் நம்முடைய மார்ட்டின் லூத்தர் அவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு சபைக்கும் இப்போது நாம் இன்று கொண்டிருக்கிற சபை எந்த சபை? மல்கியா 10ஆம் அதிகாரம் முடிச்சது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியாக ஒரு யோவான்ஸ்தானன் அனுப்பி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யாரோ ஒருவர் அடையாளம் காட்டினதுனால தான் யோவான்ஸ்தானுடைய சீஷர்களும் மக்களும் இயேசு பின்னாடி ஃபாலோ பண்ணாங்க. அப்படி என்றால் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கம்மிங் சூன் அநேக சபைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாமும் அதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்றால், ஏனென்றால் அப்படி வருவார் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், எப்படி வருவார், எந்த தோற்றத்தில் வருவார், எப்படி வெளிப்படுவார் என்பதற்கு நாம் வேதத்தை பார்க்கும்போது 1ஆம் வருகையிலே ஒரு யோவான் ஸ்நானனை கொண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் 1:29 கையை காமிச்சு, இவர் தான்ப்பா இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட போங்கப்பா, அவர் தான்ப்பா உங்களை ரட்சிப்பாரு, அவர் தான்ப்பா உங்களை ஆறுதல் படுத்துவாரு, அவர் தான்ப்பா எல்லாமே உங்களுக்கு செய்வார் என்று அடையாளம் காட்டும் போது இன்றைக்கு நாம் அதே இயேசு கிறிஸ்துவாய் நாம் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். 2ஆம் வருகையிலே ரட்சித்த தேவன் இப்போது நம்மளை மீட்டு கொண்டு போக வரப்போகிறார். அந்த மீட்டு கொண்டு வரப்போகிற மேசியா நாம் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அபிஷேகம் பண்ணினார். இருளையும் வருமுந்தோருக்கு வாய்களை கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுள்ளவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். இந்த காரியத்தெல்லாம் யார் செஞ்சது? இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக செஞ்சாரா இல்லைங்களா? செஞ்சார். அடுத்தது வாசிமா. அதுல கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும். இந்த லைன் மட்டும் நீங்க லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல இது எல்லாத்தையும் பேசுவாரு. ஆனால் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நீதியை சரிக்கட்டும் நாளை அவர் பேசாம விட்டுருவார். அந்த இடத்தை அவர் படிக்காம விட்டுருவார். ஏனென்றால் 1ஆம் வருகையிலே தான் அவர் கிருபையின் தேவனாக பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தாரு. ஆனால் 2ஆம் வருகையிலே தான் தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்ட பிறகு இந்த பூமிக்கு என்ன நடக்க போகுது? நீதியை சரிக்கட்ட போகிறார். இந்த பூமியை அழிக்க போகிறார் தேவன். ஏனென்றால் நாம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இதுதான் நியாயத்தீர்ப்பின் நாள். நாம் இந்த பூமியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் போயிட்ட பிறகு இந்த பூமியை தேவன் என்ன பண்ணுவார்னா 3ஆம் உலகப் போர், இந்த 3ஆம் உலகப் போர் மூலியமா அக்னி மேலிருந்து கொட்டி கீழிருந்து எரிமலை வெடிச்சு இந்த பூமியை சந்தாரத்தால் அழிக்கிறதுக்கு அவர் திரும்பவும் வரப்போகிறார். அந்த அழிப்பதற்கு முன்னாடி தம்முடைய பிள்ளைகளை, எந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொள்வதற்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபையின் வசனத்தை தான் சகோதரி படிக்க போறாங்க. படிங்க.
இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னாடி, அதுதான் நியாயத்தீர்ப்பின் நாள். பயங்கரமான நாள் எது? நியாயத்தீர்ப்பின் நாள். உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்க போகிற நாள். அந்த நாள் வருவதற்கு முன்னாடி பாருங்கள், ரட்சிப்பதற்கு முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியா வந்தது யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவன் தான் வருகிற எலியா என்று சொன்னாரா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், இவன் தான் அந்த எலியா என்று சொன்னார். ஆனால் அந்த எலியா வரும்போது பூமிக்கு நியாயத்தீர்ப்பு கொண்டு வந்தாரா? இல்லை. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார், ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் அந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வசனத்துக்குரிய நபர் அந்த எலியா, இந்த யோவான் ஸ்நானகன் அல்ல. அடுத்தது வாசிங்க. நான் வந்து யோவான் ஸ்நான காலத்தில் சங்காரத்தில் தேவன் பூமியை அழிச்சாரா? அழிக்கல. அப்போ அந்த சொல்லப்பட்ட எலியா அந்த நபர் அல்ல. அடுத்தது பாருங்க, யோவான் ஸ்நானகன் லூக்கா 1:17 நம்ம வாசிக்கும் போது, இந்த யோவான் ஸ்நானகன் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துக்கும் திருப்பினான். அப்போஸ்தலர்களுடைய பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய யாரை வணங்கியிருந்தாங்களோ அந்த வணங்கின தேவன் தான் இயேசு கிறிஸ்துன்னு திருப்பிட்டார். இப்போ இந்த எலியாவின் ஆவியுடைய நபர் வரும்போது சரியான விசுவாசத்தின் பக்கம் திருப்புவாராம். என்ன பண்ணுவாராம்? இறுதியை திருப்பது என்பது சரியான கடவுள்கிட்ட திருப்புவாராம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தேவன் அல்ல, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அடையாளம் காட்டக்கூடிய அந்த திருப்புதல் வேலை, திருப்புறது. இதை வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள் இப்படி திருப்புவார், இதோ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய திருப்புதல் வேலையை அந்த எலியாவின் ஆவிதான் வந்து செய்ய வேண்டியதா இருக்கிறது. அந்த திருப்புதல் ஊழியத்தை செய்த பிறகுதான் தம்முடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக் கொள்வார், தம்முடைய மனவாட்டிகளை அவர் சேர்த்துக் கொண்டு அந்த எந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் அவர் ரட்சித்தாரோ அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு அவர் திரும்பவும் இந்த பூமியிலே வருவதற்கு முன்னாடி நமக்கு யார் தேவையாக இருக்கிறது சொல்லுங்க? முதலாம் வருகையிலே இதோ இரட்சகர் வருவதற்கு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் தேவைப்பட்டது போல. ஏனென்றால் எல்லா மிஷனரிமார்களும் எல்லா பரிசுத்தமும் எதுக்காக காத்து கொண்டிருந்தாங்கம்மா, எப்படியாவது ரேப்சர் வராதா, எடுத்துக்கொள்ளப்படுது. பவுலே சொல்றாரு, நாம் சீக்கிரத்தில் ரேப்சர்ல போயிடுவோம், நாம் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம், கர்த்தருடைய வரும் கர்த்ததாமே அவர் ஆரவாரத்துடன் பிரதான வானத்தில் இறங்கி கிறிஸ்துக்குள் மரித்துள்ளோம், முதலாவது எழுந்திருப்போம், பின்பு நாமும் எல்லா பரிசுத்தவான்களுமே இந்த இரண்டாம் வருகையில் வரப்போற மேசியாக தான் காத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் மிஷனரிமார்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்த பூமிக்கு வந்து இந்த இந்தியா பட்டணத்துக்கு வந்த நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், ஆயத்தமாகுங்கள். 5-6 சபை காலங்களாகவே இது போதிச்சுட்டு வந்தாங்க. நீதிமானாங்க தவறு, இந்த உபதேசம் தப்பு, இது சரி செய்யுங்கள். மார்ட்டின் லூத்தரும் நம்மளுக்கு நீதிமான உபதேசத்தை கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நமக்கு இன்றைக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட அநேக மிஷனரிமார்களை பார்த்திருக்கிறோம், அநேக ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் யாருமே இதுதான் தேவன், இங்குதான் தேவன் இருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை. பொதுவாக பேசுவார்கள், ஆண்டவர் இருக்கிறார், எங்கே 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்கே இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், பொதுவாக பேசுவார்கள். ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான். ஏன்னா சத்தியாவியாக அவர் உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். நமக்கு இன்றைக்கு சகல சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு நமக்கு தெரியல. பிரச்சனையா, சபை கோயிலுக்கு போகலாம், பூசாரி கிட்ட போகலாம், சாமியை வேண்டிக்கலாம், ஜபிக்கலாம், தருவாரு, இது மாத்திரமே செய்கிறோம். ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார், எப்படி வருவார், அவரை வருவதற்கு நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ரோமர்ல வாசிக்கும் போது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும். யார் அந்த தேவனுடைய புத்திரர்கள்? நாம் தான் அந்த தேவனுடைய புத்திரர்கள். நாம் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டு எல்லா பரிசுத்தமும் காத்து கொண்டு சீக்கிரம் மனம் திரும்பப்பா, சீக்கிரம் உங்க பாவத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த நாளுக்குரிய தூதனை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க, இந்த நாளுக்குரிய மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ளுங்க. நீங்க அடையாளம் கண்டு கொண்டாதான்ப்பா மரித்த நாங்களாம் பரிசுத்தவான்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். கர்த்தர் வரும்போது முதலாவது கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மறுரூபமாய் போவோம். இப்போ மறுரூபமாய் போவதற்கு நமக்கு எதுக்கு தேவை என்றால், நாம் சரீரம் மறுரூபம் போவதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் நமக்கு தெரிந்துடும். அவர் வேத வசனத்தில் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் எல்லா காலத்திலும் வேத வசனம் ஒரு எழுதுவதற்கு முன்னாடி அது எங்கிருந்து வந்தது? ஒரு தீர்க்கதரிசியிலிருந்து தான் அந்த வேத வசனம் வந்தது. உண்மைங்களா இல்லையா? எழுதப்படுவதற்கு முன்னாடி எங்கிருந்து இருந்தது? ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தைகள் இன்றைக்கு எழுதப்பட்ட வேதாகம் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாளுக்கும் நமக்கு ஒரு தூதன் அவசியமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, இனி காலம் செல்லாது,
ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற தேவ ரகசியம் நிறைவேறும். உண்மையாக வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த 7ஆம் தூதன் வரும்போது தான் எல்லா ரகசியத்தையும் நிறைவேற்றின பிறகு எல்லா ரகசியம் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய குமாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இவர்தான் தேவன், இவர்தான் கர்த்தர், இவர் என்னவா இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு இந்த தூதன் வர வேண்டியதா இருக்கு. எல்லா பரிசுத்தவான்களும் தேவன் பக்கம் வழிநடத்தினார்கள். ஆனால் யார் என்று சொல்லாமல் போனார்கள். ஏனென்றால் யார் என்று சொல்லக்கூடிய வேலையை அவர் 7ஆம் தூதன் ஆகிய அந்த ஊழியக்காரர்களிடம் தான் கொடுத்திருக்கிறார். வாசிங்க அந்த வசனம் 2 மினிட்ஸ். பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு காலமே கிடையாது. நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆயத்தமா இருக்கிறோம். இனி வீடு, வாசல், காரு, பங்களா அதெல்லாம் ஓகே தான், இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் நம்மளுடைய ஆத்துமா எதுக்காக வாஞ்சிக்குது? நாம் திரும்ப அந்த மோட்ச வீட்டுக்கு போகணும், அந்த பரலோகத்துக்கு போகணுன்ற வாஞ்சை. கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது, ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறத பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வருது. ஐயோ, இவ்வளோ பிரச்சனைகள், தொல்லைகள், கேன்சர், வியாதி, இவ்வளோ நெருக்கங்கள் வரும்போது உலகத்திலேயே அதிகமடியான நோய் எப்போ வருதோ அப்போதான் மேசியா பூமிக்கு வருவார். உலகத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி குஷ்டரோகம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால தான் அந்த மோசமான பாவத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு கேன்சர், ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கிற இந்த நேரத்தில் தான் அதே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாராய் திரும்ப பூமிக்கு வரப்போகிறார். அந்த மனுஷகுமாரை நாம் விசுவாசிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தூதனை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இது கடைசி காலம். இது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நான் கேட்கிறேன், ஒரு அப்பாவி கிறிஸ்துவாகிய நமக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார் என்றால் ஒரு அப்பாவியாகிய நமக்கு ஒரு நல்ல கிறிஸ்து கிடைக்க மாட்டாரா? ஒரு நல்ல தீர்க்கதரிசி தேவன் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அப்படி என்றால் அந்த கள்ள கிறிஸ்துகளே பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ஏன் ஒரு நல்ல கிறிஸ்துவை, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை நாம் பார்க்கக்கூடாது? ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்றால் அந்த மோசே இடத்தில் இருந்த அதே அக்னிஸ்தம்பம், அதே பவுலிடத்தில் இருந்த அதே அக்னிஸ்தம்பம், இயேசு கிறிஸ்து தலை மேல் இருந்த அதே அக்னிஸ்தம்பம் இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புவார் என்றால் அந்த மனிதனுக்கு மேலாக ஒரு அக்னிஸ்தம்பம் வந்து நிற்கும். எல்லா மிஷனரிமார்களும் நீங்க பாருங்க, யார் தலையால் அக்னிஸ்தம்பம் வந்து நின்றுச்சா? ஆனா இந்த பூமியிலே நம்முடைய சம காலத்தில் வாழ்ந்த தேவன் ஒரு மனிதனுக்கு அடையாளத்தை கொடுக்கும் போது உறுதிப்படுத்துவார். இயற்கை மூலமா உறுதிப்படுத்துவார். அக்னி ஸ்தம்பத்திலும் மேல ஸ்தம்பத்திலும் இயற்கைக்கு மேற்பட்ட அடையாளத்தை கொடுத்து இவன் தீர்க்கதரிசி, என்னுடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட அடையாளப்படுத்துகிற நாம் பார்த்துட்டோம்னால அதுவே பெரிய சந்தோஷம். தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஓ தீர்க்கதரிசியை பார்த்துட்டப்பா, கண்டிப்பா மோசே நம்மளை இஸ்ரேல் கானாதேசத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆபிரகாம் பார்த்துட்டப்பா, கண்டிப்பா நம்மளை கானாதேசத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார். யோவான் சாரை பார்த்துட்டப்பா, கண்டிப்பா நம்மளை இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போயிடுவார். அது பவுலை பார்த்துட்டப்பா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போயிடுவார். அதே போலதான் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி சரியான தேவன்கிட்ட நம்மளை கொண்டு போயிடுவார். நிச்சயம் வரும். அநேக மிஷனரிமார்கள் வந்திருக்கலாம், பரிசுத்தவான்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஊழியக்காரத்தில் மாத்திரம்தான் இந்த அக்னி ஸ்தம்பம் வந்து நின்றது. உண்மையாகவே அந்த நாம் யாருக்கும் தெரியாம தான் இருந்தோம். ஏன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு, யாரிடத்தில் தேவன் பேசுவார் பைபிளை படிக்கணும், நல்ல தெளிவா நிறுத்தி நிதானமா படிக்கணும். சங்கீதக்காரர் சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கணுமா, படிச்சுட்டு போறது கிடையாது, கதை புக்கு மேல் படிக்கிறது கிடையாது. தேவன் வருகிற வழி அது ப்ராஃபட்டா இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது. ஓ உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது, தீர்க்க தரிசனம். ஆனா தீர்க்க தரிசி என்பது அவர் சரியான தேவன் பக்கமா வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு அமெரிக்கா தேசத்திலே ஒரு மிஷினரி, உண்மையாகவே அவர் வரும்போது ஊழியத்துக்கு மிஷினரியாக வந்தார். அநேகர் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நம்மளுக்கு தெரிவித்தார். அந்த தெரிவித்து எல்லா ரகசியத்தை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று சொன்னார். அவர் சொல்லும்போது 1950களிலே அவருடைய தலைக்கு மேலாக இந்த அக்னிஸ்தம்பம் வந்து நின்றது. இதை வைத்துதான் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி மேலாக அக்னிஸ்தம்பம் வரும் என்றால் உண்மையாகவே ஏதோ ஒன்று அவர் சொல்ல வரார். அதே 1963 இந்த மேகஸ்தம்பம் மூலமாக அதே ஒரு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இந்த 2ஆம் வருகையிலே அவர் தான் சரியான தேவன் பக்கமாக நம்ம நடத்தி வருவார். அவர் தான் சரியான தீர்க்கதரிசி மேசியா பக்கமாக நம்ம நடத்துவார். இவர் தான் இயேசு கிறிஸ்துவை சரியான அடையாளம் காட்டுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஊழியங்களை வைத்து, கதாபாத்திரங்களை வைத்து, சாட்சிகளை வைத்து இந்த ஊழியக்காரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஏனால் இவர் மாத்திரம்தான் வேதத்தில் எல்லா ரகசியங்களும், ஏனால் வெளிப்படுத்தல் 10:6 சொல்லுது, 7ஆம் தூதன் தான் வேதத்துள்ள ரகசியம் அனைத்தையும்
நிறைவேற்றுவான். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி இவர் பெயர். அமெரிக்க தேசத்தில் 1906 பிறந்து 1965 மரித்தார். ஒரு மிஷினரியாக பூமி இந்த ஊழியத்தை செய்து கர்த்தருடைய ஆவியானவர் முழுவதுமாக அவருக்குள்ளாக இறங்கி அவர் தலையின் மேல் அக்னிஸ்தம்பம் வந்து எல்லா வேத ரகசியங்கள் நிறைவேற்றி இன்றைக்கு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்மளுக்கு அடையாளம் காட்டிக் கொடுத்தார். உண்மையாகவே இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை நிறுத்தி நிதானமாக ஊழியங்களை பாருங்கள். மற்ற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு கேட்கலாம். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்போம். அவைகளே எந்த சாட்சியா இருந்தாலும் நான் வேதத்தை பார்க்கணும். யோவான் ஸ்நானனை பார்க்கணும்னா வேதத்தை பார்க்கணும், பவுலை பார்க்கணும்னா வேதத்தை பார்க்கணும், மோசையை பார்க்கணும்னா வேதத்தை பார்க்கணும். யார் வந்தாலும் எந்த தீர்க்கதரிசி வந்தாலும் என் கூட தேவன் பேசுறார் சொன்னா நீ வேதத்தில் இருக்கிறாரா, பேரு வேண்டாம், அந்த ஊழியங்கள் வேதத்தில் இருக்குதா நம்ம பார்க்கும்போது மெய்யாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுது? இது நம்ம கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கலாம், ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா நாம் தீர்க்கதரிசியின் தேவனை ஃபாலோ பண்ணுறோம். கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து வந்துட்டதுக்கப்புறம் இந்த தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கும் யூதர்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கரெக்டாக சொன்னீங்க? மோசே, எலியா, கரெக்டுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மோசே, எலியா. அவங்க வந்தால் பூமி அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு, மேசியா வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆனால் புறஜாதியாகிய நமக்கோ, ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கோ மேசியா வானத்திலிருந்து புஷ்ஷுன்னு இறங்குவாரு பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை சகோதரனே சகோதரியே, அவர் எப்போதுமே தீர்க்கதரிசி தேவனாக இருக்கிறார். தீர்க்கதரிசியை கொண்டுதான் இந்த பூமிக்கு வரப்போகிறார். தீர்க்கதரிசி தான் நம்மளுக்கு அடையாளம் காட்டுகிறவராக இருக்கிறார். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி அவர் பேர் வில்லியம் மரியம் பிரெனாம். அவர் வேத வாக்கியத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீதான நேரத்தை ஆவியானவர் தாமே உங்களிடத்தில் இடைப்படுவார். இந்த ராத்திரி வேலை நீங்கள் போயிட்டு ஆண்டவரே கர்த்தரா இயேசுவே இந்த சகோதரி இப்படியாக போதிச்சாரு, ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும்னு சொன்னாரு, உண்மையாகவே இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ளும்படி என் கண்களை திறந்தன்னு கேளுங்க. மெய்யாகவே இவர் தான் இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உத்தமமான இருதயத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவர் நீ கேட்ட அவர் கொடுக்கிற தெய்வம். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி இந்த சகோதரர் சொன்னது போல வேத வாக்கியத்தோடு இவர் இருப்பாரா? இவர் தான் இயேசு கிறிஸ்து அடையாளம் காட்டுவாரா? என் அன்பான சகோதரர்கள், இது கடைசி காலம், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். உண்மையான தீர்க்கதரிசி அவர் நம்மை சரியான இயேசு பக்கம் பயன்படுத்துவார். ரட்சிக்க வந்த தேவன் இப்போது நம்மளை மீட்டுக்கொள்ள வருவதற்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி நம்மளுக்கு